வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி. நாம் இன்னைக்கு க்ரோச்செட்டில் ரொம்பவே அழகான ஒரு க்யூட்டான ஹேர் பேண்ட் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் போதுங்க. ஏன்னா ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இந்த க்யூட்டான ஹேர் பேண்ட் செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு சிங்கிள் க்ரோச்செட் அண்ட் ஹாஃப் டபுள் க்ரோச்செட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் பிங்க் கலர் யான் எடுத்துருக்கிறேன். ஹூக் சைஸ் பார்த்தீங்கன்னா 2.5 mm. தென் ஹேர் பேண்ட், சிஸ்ஸர் அண்ட் நீடில். ஃபஸ்ட்டு நம்ம ஹேர் பேண்டை சுற்றி இந்த மாதிரி நம்ம நாட் போட்டுக்கலாம் டைட்டாக. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட ஒவ்வொரு ரோலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செயின் 1 போட்டுக்கலாம். தென் நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். இப்போ இந்த ஹேர் பேண்ட் சுற்றி நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். ஸோ நல்லா டைட்டாக இந்த மாதிரி பிடிச்சி இழுத்து விட்டுட்டே வரணும் சிங்கிள் க்ரோஷே போட போட. இதே மாதிரி இந்த ஹேர் பேண்ட் ஃபுல்லாகவே நீங்கள் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டிருப்போம் இல்லையா, அந்த செயினில் நம்ம ஹூக்கை உள்ளே விட்டு நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது செகண்ட் ரோ, இதில் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ நான் பிங்க் கலர்லேயே யூஸ் பண்ணிக்கிறேன். 2 செயின் போட்டுக்கிறேன். இதை நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷேயாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ அதே ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கிறேன். இப்போ அடுத்த செயினில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் செயின்லேயும் நம்ம 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போடலாம். ஸோ இதே மாதிரி நம்ம லாஸ்ட் எண்டு வரைக்கும் ஒவ்வொரு செயின்லையும் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டே வரணும். இப்போ லாஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 செயின் போட்டிருப்போம் இல்லையா, அதில் உள்ள அந்த செகண்ட் செயினில் நம்ம ஹூக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தேர்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு செயின் போட்டு. இப்போ அதே ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இந்த தேர்ட் ரோ ஃபுல்லாகவே நம்ம சிங்கிள் க்ரோஷே மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுகிட்டே வரணும். இப்போ நம்ம எண்டுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுப்போம் இல்லையா, அந்த செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக நீங்கள் யான் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற அந்த யானை நம்ம நீடில் வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். ஃபைனலி நம்மளுக்கு ஒரு க்யூட்டான ஹேர் பேண்ட் கிடச்சிருச்சு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.